ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பைரி ஆனதை வந்து எப்படி ரினிவல் பண்ணுன்ற ப்ராசஸ் வந்து பார்க்கலாங்க. இதுதான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் tnpsc.gov.in. இதுக்குள்ளே போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இருங்க, அது கரெக்டாக ஓப்பன் ஆகலை. நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது apply.tnpscexams.in சொல்லி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லைங்களா. இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்னா தமிழ் வச்சுக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ என்ன டவுட் இருந்தாலும் helpdesk@tnpscexams.in இந்த ஒரு மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிங்கனாலும் உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருந்தாலும் அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. இல்லைனா இந்த நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து நம்ம ஜென்ரல் குவரிஸ் என்ன இருந்தாலும் கேட்கலாம். காலையில் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் கேட்கலான்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகேங்களா. ஏன்னா நான் டேரெக்டாக குரூப் 2 பண்ண போகிறப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இப்போது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராசஸாக நான் காட்டுறேன். இப்படி உள்ள வந்த பின்னாடி இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கேட்குங்க. இந்த ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆன்சர் வந்து இங்கே நம்ம போடணும். இப்போ என்னுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நான் போட்டுடுறேன். ஓகேங்களா. இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா யுவர் OTR சப்ஸ்கிரிப்ஷன் ஹாஸ் பீன் எக்ஸ்பைர்ட்னு வந்திருக்கு. ப்ளீஸ் கிளிக் ஆன் ரினியூ மை OTR ஃபார் ரினியூவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரினியூ பை OTR அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணாதவங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2015 வந்து கடைசியாக ரெஜிஸ்டர் பண்ணது. இப்போ 2020 அப்போ நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் இருந்தது. இவ்வளோ நாள் வந்து இது ஓப்பன் பண்ணல. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ இப்போ வந்து ரினிவல் பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நான் கிளிக் மை OTR அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் நம்மளுடைய லாகின் ஐடி, நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளோ, பேமெண்ட் கேட்வே என்ன, பேமெண்ட் டைப் என்னன்ற மாதிரி கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லி கேட்குது இல்லைங்களா. இதில் நான் பேமெண்ட் கேட்வேன்னு கொடுத்துட்றேன். பேமெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெஃப்டான்னு சொல்லி கேட்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெஃப்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்கிட்ட இப்போ டெபிட் கார்டு இல்லை, அதனால் நெஃப்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்ற மாதிரி காட்டும். இந்த இடத்துல நீங்கள் ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு நம்மளுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் காட்டுது. இப்போ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்ற ஆப்ஷனும் வந்து காட்டுது. ஓகேங்களா. இந்த இடத்துல கீழே வந்து பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பேமெண்ட் கேட்வே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் நெட் பேங்கிங் வந்து எனக்கு இருக்கனால அதை சூஸ் பண்ணிக்கிறேன், SBI அக்கௌண்ட். அண்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்கான ப்ராசஸ், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே காமனான விஷயங்கள் தான். டீட்டெயில்ஸ் கொடுத்த பின்னாடி பேமெண்ட் டீட்டெயில் வந்து இங்கே காட்டுது பாருங்கள். காட்டிட்டு நம்ம இங்கே கன்ஃபர்ம்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OTP நீங்கள் எதில் பேமெண்ட்டை டெபிட் பண்ணணுமோ அதுக்கான இதில் OTP வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். இப்போ என்னோட OTP வரதை வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டை ஒரு 8 நம்பர் வந்து வந்திருக்குங்க. அதை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். முடிஞ்ச அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் வந்து ஆகிருக்கும். இப்போ நம்ம அகெயின் வந்து லாகின் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இங்கிலீஷ்னு சொல்லி லாங்குவேஜ் அகெயின் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை நவ் ஆப்ஷனில் வந்து போகிறப்ப அப்ளை நவ்னு கேட்குது இல்லைங்களா. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருப்பி லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். இப்போ என்னுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு அகெயின் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரினியூவ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் 14/10/2015 அப்போ இருந்தது இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் ரினியூவல் டேட்டா 24/2/2027 வந்து காட்டும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். இப்போ ஈஸியாக ரினியூவல் பண்ணியாச்சு. 150 ரூபீஸ் அழகாக ஒரு பேமெண்ட் கேட்வே வழியாக நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய OTP கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். பேமெண்ட் ஆகிட்ட பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி லாக் அவுட் ஆகிட்டு திருப்பி லாகின் ஆகும். லாகின் பண்ணி பார்க்குறப்போ உங்களுடைய ரினியூவல் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இங்கே எனக்கு 2027 வந்து காட்டுது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். எப்பயுமே வெளியே வரதுக்கு முன்னாடி லாக் அவுட் கொடுத்துட்டு வெளியே வாங்க. மேலேயே ஆப்ஷன் இருக்கும். லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.